ஏன்னா இப்படி பண்றீங்க? இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். மணிவண்ணன், விவரங்கள். வணக்கம். அதிமுகவில் இருதரப்பாக செயல்பட்டு வந்த சி வி சண்முகம் அவர்களாகட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சி வி சண்முகம் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்த நிலையில அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக நிர்வாகிகளிடம் தெரிவித்திருப்பாக நிர்வாகிகள் தரப்பிலிருந்து ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதலே கடந்த சில நாட்களாகவே இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, சி வி சண்முகம் என இருதரப்பாக செயல்பட்டு வந்த நிர்வாகிகளில் சி வி சண்முகத்தை தவிர மற்ற அனைவரும் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக சி வி சண்முகம் அவர்கள் மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து எவ்வித ஆதரவும் தெரிவிக்காமல் அவரை சந்தித்து தவிர்த்து வந்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள அவரது அலுவலகத்தில் தனது விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனது ஆதரவாளருடன் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் ஆலோசனை என்பதை மேற்கொண்டு வந்திருந்தார். தொடர்ந்து மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவருமே சி வி சண்முகத்தை சந்திப்பதற்காக எம்ஆர்சி நகரில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தனர். தொடர்ந்து அந்த நிர்வாகிகள் மத்தியில என்னுடைய தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதில் தான் உறுதியாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாது தொடர்ந்து அதிமுகவிற்காக எப்போதும் உண்மை உள்ளவனாக உணர்வு உள்ளவனாக செயற்பட்டிருக்கிறேன் எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அதிமுக பொதுச் செயலாளராக செயல்பட்டு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிடிவாதம் கட்சிக்கு நல்லதல்ல என்கிற ஒரு கருத்தையுமே அதிமுக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனது ஆதரவாளர்கள் மத்தியில் எஸ்பி சி வி சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்களானது கிடைக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தனது ராஜினாமா முடிவை எடுக்கிறேன் எனவும் தன்னோடு பயணிப்பவர்கள் பயணிக்கலாம் அல்லது தன்னுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தொடர்ந்து அவர்கள் தனிப்பட்ட வழியில் செயல்படலாம் என்கிற ஒரு கருத்தையுமே நிர்வாகிகள் மத்தியில் சி வி சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளதாக இந்த நிர்வாகிகள் கருத்தானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினமே விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்வதாக தொடர்ந்து சி வி சண்முகம் அவர்களை சந்தித்து தங்களது முடிவையுமே அவரிடம் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில தான் இந்த கருத்தை தன்னை சந்திக்க வந்த நிர்வாகிகள் மத்தியில் சி வி சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக தற்போது தனது இல்லத்திலிருந்து சி வி சண்முகம் அவர்கள் புறப்பட்டு சென்றுள்ளார். இது குறித்தான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து அவர் ராஜினாமா செய்வாரா இல்ல ராஜினாமா செய்ய மாட்டாரா என்பது குறித்தான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது சி வி சண்முகம் அவர்களின் முடிவுகளை பொறுத்தே அமையும். சென்ற வாரம் சி வி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தியை வெளிப்படுத்திய நிலையில் சி வி சண்முகம் தற்போதும் அதே நிலைப்பாட்டில்தான் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனவா சமய மணிவண்ணன்? நிச்சயமாக சி வி சண்முகம் அவர்கள் தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் தான் உள்ளார். ஏனென்றால் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலுமே அதிமுக என்பது தோல்வியை மட்டுமே சந்தித்துள்ளது. தொடர்ந்து திமுக அனைத்து தேர்தல்களுமே வெற்றி பெற்றுள்ள நிலையில கடந்த சட்டப்பேரவை தேர்தலை தவிர அனைத்து தேர்தலுமே திமுக பெருவாரியாக வெற்றி பெற்றுள்ள நிலையில அப்போதே அதிமுகவின் தொடர் தோல்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணம் என்கிற ஒரு கருத்தானது உள்ள கட்சிக்குள்ளேயே நிலை வந்தது. மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்களா இருக்கட்டும், தனது ஆதரவாளர்களா இருக்கட்டும், அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் இந்த தகவலையே கூறி வந்தனர். இந்நிலையில தான் 2020 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் இந்த தோல்விக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பொறுப்பற்றத்தனமும் நிர்வாகமின்மை மட்டுமே காரணம் என்கிற ஒரு கருத்து எதிரொலித்ததன் காரணமாக தான் சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் என கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பெரும்பாலானோர் ஒரு அணியாக செயல்பட்டு அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய வேண்டும் என்கிற கருத்தை தொடர்ந்து முன்வைத்தனர். தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னரே இந்த அதிமுகவில் இருதரப்பு செயல்பாடுகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றது. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள இல்லத்தில் சி வி சண்முகம் அவர்கள் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் ஆலோசனை என்பதை மேற்கொண்டு வந்தார். இந்த ஆலோசனை கூட்டங்களுக்கு பின்னர் எப்போதுமே சி வி சண்முகம் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூறுவதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், இந்த தோல்விகளுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான், அதிமுகவின் பொதுச் செயலாளராக செயல்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் தேர்தல் தோல்விகளுக்கு காரணம், அதிமுகவின் தோல்விகளுக்கு காரணம் என்கிற ஒரு கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். சி வி சண்முகம் மட்டுமல்லாது சி வி சண்முகம் உடனே இருக்கும் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் இதே கருத்தை தான் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில தான் தொடர்ந்து அதிமுக இருதரப்பா செயல்பட்டு வந்த நிலையில தற்போது சி வி சண்முகத்தை தவிர இந்த தரப்பில் உள்ள அனைவருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக
அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பது வந்து கட்சிக்கு நல்லதல்ல, அதிமுகவின் எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்கிற ஒரு கருத்தை வந்து சி வி சண்முகம் அவர்கள் முன்வைத்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக தான் தனது பதவியை வந்து ராஜினாமா செய்ய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை வந்து ராஜினாமா செய்ய உள்ளதாக தனது நிர்வாகிகளிடம் சி வி சண்முகம் அவர்கள் வந்து உருக்கமாக தெரிவித்துள்ளார். தங்களின் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்.